மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக நம்பியதாலேயே உடைந்து போன ஒரு நபராக நீங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒட்டுமொத்த வாழ்க்கையவும் எடுத்து பார்த்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த உன்னதமான குணமே எல்லாரிடமும் காட்டக்கூடிய நிபந்தனையற்ற அன்பாகத்தான் இருக்கும். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், புதிதாக வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்கள் என அனைவரிடமும் நீங்கள் பொதுவான ஒரு அன்பையே நிச்சயமாக காட்டுவீர்கள். யாரையும் எளிதில் நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். அனைவரும் வேண்டும் என்று நினைத்துத்தான் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் மீனம் ராசியான நீங்கள் இருந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய அன்பை உங்களுக்கு மாபெரும் சாபமாக மாறப்போகிறது என்றால் உங்களால நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் பழகிய மனிதர்களையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்தவர்களையோ சாதாரண மனிதர்களாக நீங்கள் பார்க்காமல் தெய்வத்தை போல கண்மூடித்தனமாக அதிகமாக நம்பிக்கை வைத்தீர்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பொருளாதார நிலைகள் என அத்தனைகளையும் அவர்களிடம் நீங்கள் அப்படியே அர்ப்பணித்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது அத்தனையுமே நீங்கள் கூறிவிட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனை என்பதை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் மிகவும் சுயநலமானது என்பதை உங்களுடைய மென்மையான இதயங்கள் அந்த ஒரு நேரத்தில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை இந்த உலகம் சுயநலமானது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க நடக்க உலகம் எவ்வளவு சுயநலமானது என்பது உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் யாரையெல்லாம் உங்களுடைய உயிர் என்று நம்பி வந்தீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை மிக சாதாரணமாக பயன்படுத்திவிட்டு உங்களுடைய நம்பிக்கையை நடுவழியில் சுக்குநூறாகவே உடைத்து போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த துரோகங்களால் நீங்கள் உள்ளுக்குள்ள நொறுங்கி போன நொடிகளும் உங்களை ஒட்டுமொத்தமாகவே நிலைக்குலிய வைத்தது என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் யோசித்த நாட்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள இனிமையான வார்த்தைகள் ஏமாற்றமாகவே முடிந்துவிட்டது. சில மனிதர்களின் வார்த்தைகள் ஆரம்பத்தில் மிகவும் இனிமையாகத்தான் இருக்கும். இவர் பேசுவதை பார்த்தால் நமக்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் உதவிகள் செய்வார் என்று நீங்கள் நினைத்த ஒரு நாட்கள் நிச்சயமாகவே இருக்கும். அவங்க பேசக்கூடிய விதம், காட்டக்கூடிய அக்கறை, வெளிப்படுத்தக்கூடிய அன்பு அனைத்தும் உண்மையானது என்று நம்பி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்த சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது தான் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உண்மை என்னவென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். நீங்கள் நம்பிக்கையுடன் பார்த்த சிலர் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கூட நடந்து போயிருக்கலாம். அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போன ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட வரவழைத்திருக்கலாம். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு வாழ்க்கையில் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் மிக முக்கியமானதாகவே அமையும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்படுகிறது. இனிமையான வார்த்தைகளை விட ஒருவருடைய செயல்கள் தான் அவங்களுடைய உண்மையான குணத்தை காட்டும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இனிமேல் நீங்கள் அன்பை கொடுப்பீர்கள், ஆனால் அறிவோடு நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த அன்பை யாரிடம் கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை இந்த ஒரு நாளில் கொஞ்சம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நம்பிக்கை யாரால் இதுவரைக்கும் மிஸ்யூஸ் ஆனதோ அது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். புதிய திட்டங்கள் எது தொடங்கினாலும் அது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாகவே அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். மீனம் ராசி என்பர்களே,
வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அனைத்தும் ஒரு சிறிய எண்ணத்தில் இருந்து தான் தொடங்குகின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிக அவசியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கனவு, ஒரு புதிய முயற்சி, ஒரு மாற்றத்திற்கான திட்டங்கள் ஆகியவை இனிமேல் முக்கியமான ஒரு வடிவத்தை பெறக்கூடிய காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதுவரை பல காரணங்களால் நீங்கள் சில விஷயங்களை தள்ளி வைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். சரியான நேரங்கள் வரவில்லை என்று நீங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிந்தனைகள் செயலாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை அறியாமலேயே உங்களை தேடி வந்துவிடும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் கற்பனை திறனும் புதிய சிந்தனைகள் மூலம் முன்னேற்றங்கள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது என்பதை இந்த ஒரு நாளிலாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். திட்டமிடல், பொறுமை, தொடர்ச்சியான முயற்சிகள் ஆகியவை மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கை உங்களை முன்னேற்றம் சக்தியாக இருக்க வேண்டும். கடந்த கால அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய பாதையில் தைரியமாக நடக்க வேண்டிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு நாளைய உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு தொடக்கமாகவே மாறிவிடும். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பார்த்தாலே போதும். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். உங்களுக்கு ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் சரிவுகளுக்கும் பின்னால் இருந்த ஒரே ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை சுற்றியுள்ள எல்லாரையுமே நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பியது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுடைய தூய்மையான மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் தான் இருக்கும். உங்களுடைய அந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திய அந்த நபர்கள் யார் என்பது இப்பொழுது உங்களுக்கு அப்பட்டமாக உங்களுடைய கண்முன்னே வெளிப்பட போகிறது. வெளியில் உங்களுடைய மிக நெருங்கிய நண்பரை போல நடித்து கொண்டே உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்களின் போலி முகமூடிகள் தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு இப்பொழுது உண்மை எது பொய் எது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். இந்த உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்றே அதிர்ச்சியை தேடி கொடுத்தாலும் உங்களை சுற்றியுள்ள துரோகைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாகவே இனிமேல் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது என்பதை இந்த ஒரு நாளிலாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். திட்டமிடல், பொறுமை, தொடர்ச்சியான முயற்சிகள் ஆகியவை மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கை உங்களை முன்னேற்றம் சக்தியாக இருக்க வேண்டும். கடந்த கால அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய பாதையில் தைரியமாக நடக்க வேண்டிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு நாளைய உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு தொடக்கமாகவே மாறிவிடும். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பார்த்தாலே போதும். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். உங்களுக்கு ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் சரிவுகளுக்கும் பின்னால் இருந்த ஒரே ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை சுற்றியுள்ள எல்லாரையுமே நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பியது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை.
உங்களுடைய தூய்மையான மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் தான் இருக்கும். உங்களுடைய அந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திய அந்த நபர்கள் யார் என்பது இப்பொழுது உங்களுக்கு அப்பட்டமாக உங்களுடைய கண்முன்னே வெளிப்பட போகிறது. வெளியில் உங்களுடைய மிக நெருங்கிய நண்பரை போல நடித்து கொண்டே உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்களின் போலி முகமூடிகள் தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு இப்பொழுது உண்மை எது பொய் எது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். இந்த உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்றே அதிர்ச்சியை தேடி கொடுத்தாலும் உங்களை சுற்றியுள்ள துரோகைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாகவே இனிமேல் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லது என்பது